வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1936 நவம்பர் 18 அன்று மறைந்தபோது, ஒரு மனிதன் மட்டும் இந்த உலகை விட்டு பிரிந்ததாக இல்லை. தேச சுதந்திரத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு தியாகத்தின் வாழ்க்கையின் அத்தியாயம் முடிவுற்றது. ஆனால் அவரது வாழ்க்கை முடிந்த இடத்தில் அவரது குடும்பத்தின் துன்பம் தொடங்கியது என்று கூறுவதே உண்மையாகும். அவர் உயிருடன் இருந்த காலத்தில் சந்தித்த வறுமை, நோய், சமூக அலட்சியம் ஆகியவை அவரது இறப்பிற்கு பிறகும் அவரது குடும்பத்தை விடாமல் தொடர்ந்து சூழ்ந்தன. சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டதன் விளைவாக வ.உ. சிதம்பரம் அவர்கள் தமது வழக்கறிஞர் தொழிலை இழந்தார். பிரிட்டிஷ் அரசின் கோபத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாகி அவர் பெற்றிருந்த சொத்துக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக விற்கப்பட்டன. சிறைவாசம், கடுமையான உடல் உழைப்பு, சமூக புறக்கணிப்பு ஆகியவை அவரது உடல் நலத்தையும் மன உறுதியையும் பெரிதும் பாதித்தன. வாழ்க்கையின் இறுதி காலத்தை அவர் வறுமையுடனும் நோயுடனும் சமுதாயத்தின் அலட்சியத்துடனும் கடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறு உருவான சூழ்நிலை அவரது இறப்புடன் முடிவடைந்ததாக இல்லாமல் அவரது குடும்பத்தினரின் வாழ்க்கையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக மிகுந்த பாதுகாப்பற்ற நிலையில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டனர். பிரிட்டிஷ் அரசிடமிருந்து எந்த விதமான இழப்பீடும் கிடைக்கவில்லை. அதேபோல் சுதந்திரம் பெற்ற பின்பு அமைந்த இந்திய அரசிடமிருந்தும் அவரது குடும்பத்துக்காக உடனடி நிதியுதவி அல்லது நிரந்தர ஆதரவு வழங்கப்பட்டதாக உறுதியான வரலாற்று சான்றுகள் இல்லை. இதனால் அவரது குடும்பம் தந்தையின் புகழை மட்டும் சுமந்து கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளுக்கே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேசத்தின் விடுதலைக்காக அவர் செய்த தியாகங்கள் அவரது குடும்பத்தினரின் வாழ்க்கைக்கு எந்த பொருளாதார பாதுகாப்பையும் அளிக்கவில்லை என்பது ஒரு கடுமையான உண்மையாகும். சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வ.உ. சிதம்பரம் அவர்களின் குடும்பம் பெரிதும் புறக்கணிக்கப்பட்டது. அவர் உயிருடன் இருந்த காலத்திலேயே பல அரசியல் தலைவர்கள் அவரை முழுமையாக ஆதரிக்காத நிலையில் அவரது இறப்பிற்கு பிறகு அவரது குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க யாரும் முன்வரவில்லை. அவர்களின் துன்பம் குறித்து சமூகத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரிதாக கவனம் செலுத்தப்படவில்லை. பல ஆண்டுகள் கழித்து மட்டுமே வ.உ. சிதம்பரம் அவர்களின் பெயர் வரலாற்றில் உரிய இடத்தை பெற்றது. அவரது நினைவாக சிலைகள் நிறுவப்பட்டன. அவரது தியாகங்கள் பாடப்புத்தகங்களில் சேர்க்கப்பட்டன. விழாக்களும் நினைவு நாட்களும் நடாத்தப்பட்டன. ஆனால் இத்தகைய மரியாதைகள் அவரது குடும்பத்தின் வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடியதாக இல்லை. இதனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் வாழ்க்கையும் அவரது குடும்பத்தின் நிலையும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் சந்தித்த தியாகத்தின் விலையை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தேசத்தின் விடுதலைக்காக தமது தொழில், சொத்து, உடல்நலம் மற்றும் குடும்ப வாழ்வை தியாகம் செய்த ஒரு வீரனின் குடும்பமே அவரது இறப்பிற்கு பிறகு எளிய வாழ்க்கையையும் கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது என்பது வரலாற்றின் ஒரு வேதனையான உண்மையாகும். இந்த உண்மை சுதந்திரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் பல தியாகங்களையும் அவற்றின் சமூக விளைவுகளையும் நாம் மறக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஆழமான நினைவூட்டலாகும்.